இந்த மாமியார் சொல்ல தாங்களடி இப்பதான் வெளிய வந்து உட்காரணும். பாத்திரத்தை கழுவு, வீட தூரசி, எப்போ இதே வேலையா டென்ஷனா. ஏமா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன குறை சொல்லிக்கிட்டே வேலையை செய்ய மாட்டேங்குதோ, குறை சொல்லிக்கிட்டே இருக்குவாமா. பத்தியா அவங்க முதல்ல 2 பேரையும் பிரிச்சு விட்டு உன்னை கவனிக்கிற அளவுக்கு நான் வைக்கிறேன். இருமா, சரிம்மா, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அவ அண்ணி பெரிய அண்ணி வருவாள்ல, அவளுக்கு நேரம் வந்து சொல்றேன். வீட்டுக்கு வா. போன உடனே என்னென்ன ஆரம்பிச்சு போகுதுன்னு தெரியல. என்னெல்லாம் அந்த மாமியார் இன்னைக்கு சொல்ல போகுது. அப்போ அம்மாமா நீங்க வரலமா? அம்மாமா நீ 10 பவுன் நகை வச்சிருந்தீல, அந்த 10 பவுன் நகை யாருக்குமா கொடுக்க போற? 2 பேரும் யாரு என்ன பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன். அதாமா 2 அண்ணில எந்த அண்ணி நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ கொடுமா. எனக்கு வேண்டாமா, நீ அண்ணிங்களுக்கே கூட நல்லா கவனிக்கிற அண்ணிங்களுக்கு கொடுங்கம்மா. சரிம்மா. சரிம்மா. அத்தை தண்ணி குடிங்க. பச்சை தண்ணி அத்தைக்கு ஒத்துக்கூடாதுடி, வெந்நீர் கொடுக்கணும்டி. அத்தை என்னங்க அத்தை, வெந்நீர் குடிங்க. பாத்து குடிங்க, பைய குடிங்க. அத்தை சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும். உனக்கு ஒண்ணும் தெரியல. இந்தாங்க மாத்திரை அப்படியே குடுக்குறேன், பிரிச்சு கொடுக்கணும். இந்தாங்க அத்தை தண்ணி குடிங்க. அத்தை உங்களுக்கு சாப்பிட தோசை ஊத்திட்டு வரல. தோசை சாப்பிடக்கூடாது, என்ன பொருள்லாம் சாப்பிடக்கூடாது. அத்தை இட்லி ஊத்திட்டு வரேன் உங்களுக்கு. சரி நானே ஊத்திட்டு வரேன். நீ நின்று அத்தை தேங்காய் சட்னி வேணுமா, தக்காளி சட்னி வேணுமா? அது 2 சட்னியுமே சாப்பிடக்கூடாது. சாம்பார் சாப்பிடணும். சாம்பார் நான் வச்சிருக்கேன். சாம்பார் நான் எடுத்துட்டு வரேன். சரி அத்தைக்கு சாம்பார் இட்லி சாம்பார் எடுத்து வரட்டும். நான் பாயெல்லாம் எடுத்து ரெடியா பிரிச்சு வைக்கிறேன். உங்களுக்கு சாப்பிட்டு படுத்துங்க. அத்தை சாப்பிட்டீங்களா? இந்த பாய் பிடிச்சு தரேன், படுங்க. வாங்க வாங்க. அத்தை பாயிலாம் படுக்க கூடாது, பாயெல்லாம் குத்தும் அவங்களுக்கு. நீங்க வந்து மெத்தையில படுங்க. கட்டல பாருங்க. போற பக்கம் பார்த்தா இவளே அந்த 10 பவுனையும் வாங்கிடுவாளோ. விடக்கூடாது அத்தை. படுங்க. உங்களுக்கு கால் பிடிச்சு விடுறேன். படுங்க. படுங்க. நமக்குதான் அந்த 10 பவுன் கிடைக்கும். உங்க அழுதாக்கு போகவே விடக்கூடாது. காலை அமுத்தி விட்டு இவ 10 பவுனை வாங்கிடுவாளே, நான் அதுல வாங்கவே விட மாட்டேன். பாத்தியம்மா உன் மருமகளை எப்படி உன்னை கவனிக்கிறாங்களே, இதே நீ கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணுமா. 10 பவுனுக்கு எங்கம்மா போறது? அட நீ வேற கவரிங்க கொடுத்தா அவ்வளவு கவுத்தரலாம் விடுமா. அவங்களுக்கு என்ன தெரிய போதே கவரிங்களா? அட பாவி.